நீங்கள் சார் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்களா சார்? சரி நான் பார்த்துக்கிறேன். என் நம்பருக்கே பண்ணியிருக்கீங்களா? சரி நான் செக் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன் சார். ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார். அப்பா சார்கிட்ட போய் எதாவது சொல்கிற மாதிரி தெரியுது இல்லை? சொல்லட்டும் விட, எல்லா வேற முடிஞ்சிச்சு. அவ்வளோ தூக்கி வச்சுன்னு பேச முடியாது, பேசும்போதே தெரியல உங்களுக்கு. ஆமாம், நம்ம பேசும்போது 30 ரூபா கொடுத்தது அவங்க, இல்லைங்க நம்மளது எங்களுது 50 ரூபா. ஓகேவா? இல்லை இல்லை, மேடம் என்னன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க வச்சது நீங்கள் ஓகேவா? சரியா போச்சா? நீங்கள் இந்த பேப்பர்லாம் கொடுத்தீங்க, இது வேண்டாம் இல்லை? பேப்பரில் தானே கொடுத்தாங்க அவங்களுக்கு, தட்டில் கொடுத்தாங்க அவங்களுக்கு. கொடுங்க 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 கீரை விட. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அஞ்சலி மேடம் முடியும் எப்போ பாருங்க, யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அதான் சொல்லி கொடுத்துருக்கோங்க. எப்போ பாரு அஞ்சலி மேடம். வந்தாங்கன்னா கணக்கு முடிச்சிடலாம் ஒரேடியாக கடன்னு. எங்கே எல்லாரும் தெரில, எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதில் நிறைய துணி நிறைய வந்துட்டு இருக்குது பிரியா. இப்போ என்ன துணி தைக்கிறதுக்கு ஆமாம், நிறைய துணிங்க, நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து எங்கன்னா வருதா இல்லை அவங்களுக்கே வருதா தெரியல எனக்கு. கஸ்டமர்ஸ் எடுத்துன்னு தராங்களா இல்லை வெளியில் எங்கன்னா எடுத்து செய்கிறாங்களா தெரியல. வரும்னால ஆமாம். உள்ளே உட்காருது, மேலே உட்காருது, கீழே உட்காருது. அது பொழுது எப்படியெல்லாம் போகுது. இதே டைம் பாஸ் ஆகி போயிடும். ஆமாம், அது எதுவும் வேலை செய்ய மாட்டேனது. ஆளுங்க வேலை வச்சுக்குது, அது இதுவும் செய்யணும். 2 கடை வச்சு ஆளுங்களை வச்சு பண்ணுற அளவுக்கு நல்லா வருமானம் வரணும். புரியல இல்லை, வரும்னு தான் நினைக்கிறேன். இல்லை நிறைய துணிங்க இன்னைக்கு கூட பார்த்தியா, ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாம் எவ்வளோ காய வச்சுருந்துச்சு.
நிறைய காய வச்சுருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி அப்பப்போ சாப்பிட்டுக்குது நம்ம சாப்பிட்ற மாதிரி. யார்கிட்டயும் தெரியல, அழுதுன்னு பாத்தீங்களா? ஆமாம், அவங்க பையன்கிட்ட பேசிச்சா அது யாருக்கிட்ட பேசிச்சுன்னு தெரில. பையனை கல்யாணம் பண்ணிச்சு தானே, ஆமா, யார்கிட்ட பேசினுச்சுன்னு தெரில. அழுதுன்னே இல்லை, பேசிட்டு திடீர்னு வந்து நல்லா பேசுவாங்க அவங்க ஆமாம், அது திடீர்னு அழுதாக்கா அது அழுதுனே பேசினா அப்படி தான் வரும். உனக்கும் எனக்கு எல்லாருக்குமே அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அந்த மாதிரி தான் வரும். என்னவோ வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதோ தலைவெட்டு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போகணும். மாறாது, மாற்றவும் முடியாது. அந்த கொழுக்கட்டை ஒன்று எடுத்துன்னு வந்து நின்றுச்சுல்ல, அது அந்த அந்த பக்கத்து அந்த தெருவில் எங்கேயோ போகுது. முந்தினிட்டு வெள்ளையா ஒன்று அப்படியே தேக்கடை மாதிரி ஒன்று எடுத்துன்னு வரும்ல கொழுக்கட்டை எல்லாம், அந்த பக்கம் எங்கேயோ போகுது. எல்லாருமே இப்போ வந்து ஃபுட்டுக்கு இறங்கிட்டாங்க. நல்லா இப்போ ஆஃபீஸ் இப்போ நம்மளே வாங்கி சாப்பிட்றோம்ல. ஆமாம், அந்த ஈவினிங் இதுக்கு அப்போ அந்த மாதிரி தோணும்ல, எல்லாருக்குமே தோணும் சாப்பிட்ணும் அப்படின்னு. வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. வேறு வழி இல்லை நம்மளுக்கு, வாங்கி சாப்பிட்றோம். அது சாப்பிட்டா கொஞ்சம் அந்த சூடா அதுதான் இருக்கு நம்மளுக்கு. நகையெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். எப்போ மோட்டுக்கு போடணும், எப்போ எடுக்க போகிறணும், எப்போ என் கழுத்துக்கு செயின் வரணும், வேதனையாக இருக்குது பிரியா. வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டு இருக்கேன் பிரியா. கடுப்பாக இருக்குது. என்னடா இது என்கிட்ட எல்லா நகையும் அப்படியே இருக்குது. நான் கொடுத்த 2 சவரன் செயினில் இருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. மொத்தத்தையும் நான் தான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட என்கிட்ட ஒரு நகை கிடையாது. நான் எங்கேயும் வரவும் மாட்டேன் இந்த நேரத்தில். இப்போல்லாம் நகை இதுங்க விட இப்போ எல்லாமே கவரிங் தான். விலைவாசி பார்த்தீங்களே ஏறிங்க இருக்கிற மீட்டி பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம், அதெல்லாம் நிஜம்தான். வாங்கலாம் அப்படின்னு நினச்சா நான் கூட ஒரு 2 சவரம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது 2 சவரமா? 2 சவரத்துக்கே நம்ம 2.5 லட்ச ரூபா வைக்கணும் போல் இல்லை? 2.5 2.25 ஆகிடும் போல இருக்கு. அவ்வளோ வைக்கணும். நான் எங்கேருந்து எடுக்க போகிறேன்? என்ன பண்ணுறது, எது பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா எனக்கு மாதத்துக்கு? கடுப்பாக இருக்குது. விலைவாசி ஏறிச்சு. 500 எடுத்துன்னு போனால் கூட இப்போல்லாம் கடைக்கு பற்ற மாட்டேங்குது. 500 எடுத்துன்னு போனேன். 500 எல்லாம் இதுக்கு இப்போல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆமாம், 500 பெரிய விஷயமே இல்லை, கம்மி தான். அது எடுத்துன்னு போனாவே அது பத்துறதில்ல. நான் இப்போ ஒரு வாரத்துக்கு காய் வாங்கினேன்னாவே 1000 ரூபா விற்கிறேம்மா எடுத்துன்னு போய். அது இது வேணுன்றது வாங்குறது, பாப்பாவுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வாங்குறது, பாப்பாவுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பி ஆகணும்ல ஸ்நாக்ஸு. அதுக்கெல்லாம் எங்கே ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில.